அன்பு நேயர்கள், மேஷராசி நேயர்கள், கொஞ்சம் கோபத்தை தணிக்க வேண்டும். எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டும். கோவமும், எதிர்பார்ப்பும் இவங்கள என்னன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தில விட்டுரும். ஓகே. நம்ம நெனைச்சது நடக்கலையேன்ற ஒரு ஆவேசம் வரும். குழந்தைகள்ட்ட வந்து ரொம்ப பாசத்தில அத நெருக்குற அளவுக்கு ரொம்ப பாசம் காட்டிறக்கூடாது. இப்போ நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, மேச ராசி வந்து அவங்களோட கோவத்த கொஞ்சம் தணிச்சா நல்லாருக்கும் அப்படின்னு இந்த மாசம் சொல்ல வரீங்களா? ஆமா. இந்த ம். மாசத்துல ஒவ்வொரு இந்த மாசம் மாசத்துலயும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு மாரி போகும். கோணத்துல இருந்தும் அந்த ஆங்கிள்ல அது ரைஸ் ஆகுறதும், கம்மியாகுறதும் கம்மியாறதும் இருக்கு. இருக்கு. ஆனா, இன்னைக்கு நேரடியா 8ஆம் பார்வையா அந்த செவ்வா பார்க்க தான் வீட்ட தான் பார்க்கறதுனால, இருக்குங்கிறனால அவங்க அந்த வந்து அங்கீரம், அந்த ஒரு கம்பீரம், அந்த கர்வம் இல்ல. என் இ வீட்ட நான் இ பார்க்குறேன்னா நான் நல்லா இருக்கும்ல. இருக்கும். அது அந்த வீட்ல உச்சத்துக்கு உடைய கிரகம், அந்த திரிகோண ஸ்தானத்துல இருந்து அவனும் ஆட்சி பெறான்னா, அதுவும் நல்லா இருக்குல்ல. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும், அரசாங்கத்தை ஆளக்கூடியவர்களுக்கும், அரசாங்கத்தை நோக்கி பயணிப்பவர்கள். ஒரு எக்ஸாம குடுத்துருக்காங்க, நீட் எக்ஸாம குடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இவங்க எப்படி இருக்கணும் மேசராசிக்காரவங்க. ஓகே. அப்படி மேசராசிக்காரவங்க அவசரப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா, நிதானமா இருக்கணும். நிதானமா இருக்கணும். அந்த இடத்துல தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால, அது என்ன பார்வையா பார்க்குது? 8ஆம் பார்வையா பார்க்குது. வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ் குடுக்குற பார்வை. "எட்டுக்குள்ள உலகம் இருக்குன்னு" சொல்லுவாங்க. எட்டுக்குடைய குணம் இருக்கும். ஆ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த எட்டுக்குடைய குணத்த எடுக்காம, நமக்கு கொஞ்சம் வந்து பொறுமையா டீல் கொஞ்சம் பண்ணணும். பொறுமையா டீல் பண்ணணும். ஓகே. அந்த ஒரு உணர்வ கண்டுட்டா, இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாக இருக்கும்.